வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். சென்னை கிண்டியில் விஜயின் கார் அருகே சென்று அவரை ஒருமையில் பேசிய நபரை விஜயின் ரசிகை ஒருவர் மிரட்டி ஓட விட்டுள்ளார். அப்படி ஒரு ஓட்டம். அதுக்கு என்னப்பா ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே. ஒரு தெம்பும் திராணியும் இருந்தால் இங்க திருச்சி கிழக்குல என்னோட முதல் சொல்லுங்கள். என்னடா வந்துட்டானுங்க வந்துட்டானுங்களா? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. விஜய் உயிரன வரனா. அவர் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கார் பாருங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? சரியாயிடுச்சா? சால்வ் ஆயிடுச்சா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நம்ம ஸ்டாலின் சாரை கேட்டீங்கன்னா நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்பாரு. ஆனா அவரு வீட்டில் ஏதாவது ஒரு ரைடுனா, அவரு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா டெல்லிக்கு பறந்து போயிட்டு வருவாரு. இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. இருந்தாலும் நான் ஊருக்கு வர்றேன்னு சொல்லலையா? கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? கரும்புக்கு ஆதார விலையா 4000 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? நானும் இது எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீட்டை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? இங்க ஒரு மந்திரி இருக்கிறாரு, நகராட்சி துறையில வேலை வாங்கி தரதா சொல்லி கோடிக்கணக்கான பணத்தை லஞ்சமா வாங்கிக்கிட்டு தகுதியானவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்காத அளவுக்கு பண்ணிருக்கிறாரு. பயப்படாதா? உங்களுக்கு இந்த பாதுகாப்பு இல்லாத, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத இந்த தீய சக்தி திமுக அரசை என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி அறிவோமா? இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரி ராஜா. ஐயோ கரையிறான் ஐயா, கரையிறான் ஐயா. நாளை நடைபெறுகின்ற கூட்டத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தேர்தல் பிரச்சார பயணத்திலே பங்கெடுப்பார்கள். கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஒரு கோடி செலவழிட்டு வச்சப்ப ஒரு கோடி நீ பார்த்த ஆமாப்ப 1 கோடி இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்ப ஒரு எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. ஏப்ரல் 23ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 31, இன்னும் 24 நாட்கள் இருக்கு. ஏப்ரல் 23ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 31, இன்னும் 24 நாட்கள் இருக்கு. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா. கலைஞர் சொல்லியிருக்கார் பலமுறை, எல்லாரும் ஏவினாதான் வேலை செய்வாங்க. ஆனா நான் ஏவாவதையே வேலையை செஞ்சு முடிக்கிறவர் திரு ஏவாவேல் அவர்கள் கலைஞர் சொல்லியிருக்காங்க. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தான அது இப்படி பேசிட்டு போறான்? என்னது இது? இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா. ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. தனியா வர்றதுக்கு பயபாத்தாப்பா இருக்கு. ಮಂಡ್ಯದಲ್ಲಿ ಕಬ್ಬು ಸಿಎಸ್ಕೆಗೆ ರುಬ್ಬು. ಮ್ಯಾಚಿಂಗ್ ಸೀರೆ ಬಿಂದಿ ಎವಿಡಿಯಾಟ ಚಿಂದಿ. ನನ್ನ ಹೆಸರು ನಂದಿನಿ, ಇವಳ ಹೆಸರು ಚಾಂದಿನಿ. மாஸ், நான் பிளாஸ்ட், நான் உச்சம், என்ன எச்சம், என்னடா
பெரிய ஹீரோனா தனிச்சு நிக்கணும்டா, ஒரே தொகுதியில நிக்கணும்டா, கான்பிடன்ட் வேணும்டா, நம்பிக்கையோடு இருங்க நம்ம வெல்லுவோம் அப்படின்னு. உனக்கே நம்பிக்கை இல்ல, எதுக்கு 2 தொகுதியில் போய் நிக்கிற? டேய் 2 முறை நின்னு தோத்துருக்கேன்டா நானு. ஆனாலும் 3வது முறை என் காரைக்குடியில போய் தனிச்சு நிக்கிறேன் ஒரே இடத்துல. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஓட்டு ஓட்டு ஓட்டு, தோத்துக்கிட்டே இருக்கீடா. இவனா? ஐயோ வருதே, பூதேவி வருதே, வந்துருச்சு. எப்படி ஓட்டுற? ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. யாரா நீ? அப்பா செல்ல குட்டி பாட்டியா பாடி வா. என்னடா பண்ற? தூமச்சாலே குற்றாலத்தில் இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? மனசு ஏத்துக்க மாட்டேங்குது, எனக்கு வெறி ஆகுது. அப்படியே எப்படி அது எப்படி? இவன்டா என் தலையில கள்ள தூக்கி போட்டது. அத்தி கொலைக்கேசுல மாட்டி விட்டாங்களே சாமி. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. கழக ஆட்சியிலே நம்ம மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், இப்ப 2000 கொடுக்குறோம். எங்க ஐயா நாம வங்கி கணக்குல 10,000 போடுறோம், இவரு நாம 2800 ரூபாய் கொடுக்குறோம். நம்மாலு ஆள் இல்லாமல் தெரியுறாங்க. மனிதர்களுக்கிடையே அந்த சாரம் என்பது புலம்பாம வரீங்களா? கொஞ்சம் ஒண்ணு என்னை சாப்பிட கூட்டி போய் சோத்துல வச்சு கொன்று நிம்மதியா என்னை சாக விட்டுரு, இல்லைன்னா நாட்டை கொடுத்துட்டு வாழப்பாரு. என்னத்தையாவது உருப்படியா முடிவடி. கத்தி கத்தி சாக விடாத. 15 ஆண்டு கத்திட்டேன். என் பாவமே உன்னை சும்மா விடாது. ஏன் நம்ம எல்லாருமே மொத்தமா சேர்ந்து கூடி தீ குளிச்சு சாக கூடாது? ஏன் சாக கூடாது? எதுக்கு வாழணும்? எதுக்கு வாழணும்? உன்னெல்லாம் யாரா வாழ சொன்னா? போய் கடல்ல விழுந்த சாவு. எத்தனாயிரம் ஏக்கர்ல பிரேசில் பாரு, பண்ணைய பாரு, பார்க்கவே ஏப்பாரு பத்தியா. அதே மாதிரி பெருந்துறை நான் ஆக்கிடுறேன், எனக்கு ஓட்ட போட்டுரு. என்ன இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மாட அவன் இந்த ட்ரக்ல மேய்க்கிறான்டா தம்பி, வல்லுந்துல மேய்க்கிறான், ஜீப்ல பாரு சார். எப்பா நம்புங்க சார். ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறாங்க. ஆஸ்திரேலியா உலங்குருதின்னு சொல்லணும்ல, ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறாப்ல. அது மாதிரி உனக்கு 2-3 ஹெலிகாப்டர் தந்துடுறேன். இந்த பாரு வெள்ளக்காரன் மேய்க்கிறான் பாரா, இந்த வர மேய்க்கிறான் பாரு. டேய் எப்படி போதுடா பாரு, டேய் பாருடா, டேய் பாரா பாரா. வாய்தி ஸ்கொலா வேரி கொலவரின்னா பாட்டு அப்படிதான் ஓடும் தம்பி. மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய தம காமெடியா இருக்கு. கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். கான்பிடண்டா இருங்க. ஏன் சார் இருமுறீங்க? இருமலியா ஒரு வாரமா பேதியா போய்கிட்டு இருக்கு சார். பேதிக்கு இருமலுக்கு என்ன சம்பந்தம்? எங்க ஊர்ல வந்து சார் பேதி வந்தா இருமல் வரும் சார். பேதி வரும் அப்படின்னா உங்க ஊர்ல எல்லாமே உள்டாதான். ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி.
கையில கொடு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. எங்க பாருங்க மனுஷனாடா நீங்க எல்லாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. திமுக கையில அந்த முழு பவரும் இருந்திருந்தா, இந்நேரம் ஸ்டாலின் சார் கையில அந்த முழு பவரும் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை போட்டு நம்மளை வரவிடாம பண்ணியிருப்பார். ஆனா இப்பதான் அவர் ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு முதல்வரா அப்படியே இருக்காருல்ல. இப்ப நீ பதவி இழந்துட்ட, முதலாளிங்கிற பதவி இழந்துட்ட. பி கேர்ஃபுல். கூட்டணியுமே இவங்க ரெண்டு பேருமே வெளியில வேணா தனித்தனியா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே நோக்கம் தான். அது என்ன நோக்கம் தெரியுமா? உங்களுக்காக நல்லது செய்ய, உங்களுக்காக உழைக்க, உங்களோட கூடவே நிக்க இந்த விஜய் வந்துடக்கூடாது. டேய், நாங்க யார் தெரியுமா? நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவோம், என்ன வேணா பண்ணுவோம். அதற்காக நீ யாரா? அவங்க நிறைய இந்த ஊழல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு லிஸ்ட் போட்டு சொன்னல, அதெல்லாம் அவங்களால செய்ய முடியாம போச்சு. எல்லாத்துலயும் மண்ணு விழுந்துருச்சு. ஐயோ சார், இப்படியே மச நின்னுக்குண்டா அப்படி சார். மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். அப்புறம் இந்த கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற இந்த பணத்தை எல்லாம் வச்சு கல்லாப்பட்டி கூட்டணின்னு ஒண்ணு சேர்த்து வச்சிருந்தாரு. அது எல்லாமே இப்ப கலகலத்து போய் நிக்குது. டாப் தனியா, பாட்டம் தனியா, ரீப்பர் தனியா, ஜாயிண்ட் தனியா, அப்படி நிக்குது தனித்தனியா. என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். கூட்டணி கட்சிக்காரங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க போல் இருக்கு. அப்படி இருக்கு நிலைமை இந்த திமுக கூட்டணியில. நான் வேட்பாளராக போட்டியிடுவது என்று முதலில் அறிவிப்பு செய்தேன். கூட்டணியின் நலன்களை கருத்தில் கொண்டு போட்டியிடுவதில்லை என்ற நிலைப்பாட்டை நான் மேற்கொண்டேன். சரி, இவங்களுக்கு தான் இந்த நிலைமைன்னு பார்த்தா இந்த பாஜக தலைமையில் மற்றும் பலர் அவங்க நிலைமை இன்னும் மோசமா இருக்குது. ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மக்களே, இந்த திமுகவோட நேரடி கூட்டணிக்கும் மறைமுக கூட்டணிக்கும் நம்ம மேல காண்டு பொறாம லைட்டா. இந்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என் மேல காண்டு. அதுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? 33 வருஷமா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் போறதுக்கு நாம் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். நிறைய போறான்டா. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு. ஜனநாயகனா முடக்கு. படத்தை முடக்குனா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான். அதனால படத்தை முடக்கு. இது யாரு முடக்குனாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே பெண்கள், இளைஞர்கள் எல்லாருமே நல்லா இருப்போம். விவசாயிகள், மீனவர்கள், உழைக்கிற மக்கள் எல்லாருமே நல்லா இருப்போம். இப்ப நான் சொன்னல, மக்கள் காசுல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டேன்னு. அத இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க தில்லா சொல்ல முடியுமா? நீதான் தைரியமா சொல்லு. என்னை எதிர்த்துட்டு இருக்கிறவங்களால தில்லா, கட்ஸா, கெத்தா இத சொல்ல முடியுமா? சொல்லு. நம்ம மியூசிக் இருக்குல்ல, ஸ்டார்ட் த விசில்ஸ். என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கிறோமா? ஆன்லைன்ல ரிலீஸ் ஆச்சு, வைரல் ஆயிட்டு இருக்கு. எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாங்க. படம் ரிலீஸ் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி ஆன்லைன்ல ரிலீஸ் ஆச்சு. அத பத்தி நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இதுதான் சொல்றேன். ஐ அம் நாட் ப்ரிப்பேர்ட் டு ஆன்சர் யூ. யூ ஆர் ஆன்டி இந்தியன். அத பத்தி நான் பதில் சொல்ல வேண்டியது. காரணம் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு அதை கொஞ்சம் குற்றம் சாட்டிட்டாங்க. அப்படியா? தெரியல. நான் ஆல்வா நியூஸ்ல படிக்கிறது இல்ல.
தோத்துக்கிட்டே இருக்கீடா. இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் எல்லா வண்டிய அமுக்குற ஆவண எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல எப்படி இருக்க. ஓ இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் மாச கணக்கா வண்டியை கொடுக்காத. அவளை மாதிரி என்ன மாதிரி நாணயமா இருக்க மாட்டேன். ஓ வரட்டா. என் நெஞ்சில் குடியிருக்கும் கன்னியாகுமரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் காரைக்குடி மக்கள், காரைக்குடி மக்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்ன மனுஷன், நான் ஒரு சில விஷயம் இங்க நான் கொஞ்சம் அறிவிக்கலான் இருக்கேன். கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் அமைதியா கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். டேய் செல்லங்களா தங்கங்களா வாயை திறந்துறாங்கடா, வாயை திறந்துறாங்கடா, வாயை திறந்துறாத, வாயை திறந்துறாத, நீ வாயை திறந்துறாத கொன்றுவேன். டிவிகேஸ் அஜெண்டா ஃபார் 21st century குட் கவர்னன்ஸ். அப்படின்னா லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். இது ஏதோ ஸ்டாலின் சார் விடுற கதை மாதிரி இல்ல. என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, எத்தனை முனை போட்டி, எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். எத்தனை தடவைடா? ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற உங்க விஜய் வேணுமா? எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. ஓட்டு ஓட்டு. பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்றால் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. எல்லாருக்கும் வணக்கம். அங்க இருந்தவங்க தான் இங்க இருக்கீங்களா? பாதி பேர் வந்துட்டீங்களா? வணக்கம் இலக்கியதுல. ஆமா கொஞ்சம் இளமா தான் இருக்கு. மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏண்டா என்னடா இப்படி போறாமே பணிவுனே. உங்கள் பிள்ளைகள் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே 234 தொகுதியிலும் போட்டியிடுகிறோம். நீங்கள் அறிந்ததுதான். எப்போதும் போல நமக்கு இருக்கிற ஒரே நெருக்கடி நீதிதான். தீவாளி பச்சை சிங். நமக்கு கருத்தியல் குறைபாடோ அல்ல களத்தில் பணியாற்ற ஆற்றலோ எதுவுமே இங்கே குறையில்லை. மொத்த கட்சி கூட்டணியை நம்ம ஒத்த கட்சி எதிர்த்து நிற்குது. ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. அப்போ மொத்த கட்சி கூட்டணி ஒத்த கட்சி மோதி வெல்லணும். அதுக்கு தடையின்றி இந்த போரை செய்து உங்கள் பிள்ளைகள் வெற்றி பெற நீங்கள் எப்போதும் போல திரள் நிதியில் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று உங்கள் மகன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏங்க தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பழப்பா? நமது வெல்லும் வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்த்தனன், கண்ணமங்கலம் பெருராட்சி தலைவரான இவர். சின்னமா சின்ன இதே சொல்லிதான் கன்றாவிய. மத்தவங்க மாதிரி பிரேக் விட்டு பிரச்சாரம் பண்ணல. சில பேர் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகிட்டாங்க. ஆனா நம்ம ரெஸ்ட் இல்லாம தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்கோம். டயர்ட் ஆகாம மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம். அவர் உங்க வீடு தேடி வருவார். அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் தெரியாது. உங்க வீட்டுக்கு வருவார். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க வீட்டோட சுக துக்கத்துல உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பாப்பாரு. உங்களை அவர் வீட்டுக்கு வர சொல்ல மாட்டாரு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும்.
எப்பெல்லாம் நான் என் கையை நெத்தி மேல வைக்கிறேனோ அப்பெல்லாம் நீ ஜட்ஜ பார்த்து டிங்கு டிங்கு டிங்குன்னு தலை ஆட்டணும். ஓகே? இன்னொரு கட்சி புதுசா முளைச்சிருக்குது. ஏப்பா தம்பிகளை உங்களை எல்லாம் படிக்க வச்சது நாங்க, ஆல் பாஸ் பண்ணது நானு. எங்களை மறக்கலாமா? இப்படி எல்லாமே வாங்கி அனுபவிச்சுட்டு பலனை கொண்டு போய் அங்க கொடுக்கலாமா? பொறாம லைட்டா செடி வச்சு மரம் வச்சு தண்ணி ஊத்தி பூ பூத்து காய் காய்த்து பழத்தை வேற ஒருத்தர் படிச்சா யார் விடுவா? யார் கஷ்டப்பட்டு செடி வச்சு மரத்தை பாதுகாத்து வளர்த்தா அவருக்கு தானே அந்த பலன் கிடைக்க வேணும். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. பால்டாயில் குடித்தவங்க எல்லாம் பஞ்சு டைலாக் பேசணும்னு சொன்னேன். பால்டாயில் குடித்தவங்களா இவருக்கு ஏங்க கோவம் வருது? வரும் மச்சான். வராது 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 வராது. திரு உதயநிதி அவர்களே, உங்களை நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை. உண்மை தெரிஞ்சு போச்சு. பால்டாயில் குடித்தவங்க யார் என்று இப்ப தெளிவாக்கப்பட்டு விட்டது. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. One man's freedom fighter is another man's terrorist, is what you're saying. You have a point, you have an argument, but still, I may hold my ground as far as Indian law is concerned. But I'll ask you one question. So I am helping giving the rice to because கன்னியாகுமரியில் இன்று தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். பரப்புரை வாகனத்திலிருந்து திடீரென்று இறங்கி தொண்டர்கள் நடுவே அவர் சைக்கிளில் பயணித்திருக்கிறார். ஏன் மாஸ்டர் இந்த நங்குறத உங்களுக்கு போட தெரியாதா? போடுறா கிளம்பு. தி நெக்ஸ்ட் டே. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா? என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கணப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரத்துக்கு வண்டியில ரொம்ப சிரமமா இருக்குல்ல. இதுக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? சரிங்களா? உங்களுக்கு அரசியலும் தெரியாது, மருத்துவமும் தெரியாது. சோ நோ 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 இது தவறு. இது தவறு. இது தவறு. இது தவறு. சாரி. ஓகே. மொத்த மக்களும் தங்களோட ஒத்த விரல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டியல இருந்து விடுற ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறும் பாருங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இளவரசி சிட்டன்னா டாப் ஆஃப் தி டவுன் போ. டாப் ஆஃப் டவுன் போ. டாப் ஆஃப் தி டவுன் அது போ. இந்த ஆள் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நேத்து ஐபிஎல் மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆயிடுச்சு ரிசல்ட் தெரியுமா உங்களுக்கு? டெல்லி தோத்துருச்சா, சென்னை நீ வச்சு பெற்றுச்சா? அதுதான் ஃபிளாஷ்பேக். கிரிக்கெட்ல கூட தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணியால தொட்டு கூட பார்க்க முடியாது. சரி பண்ணிடலாம். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். குடும்ப தலைவிக்கு 2000 டிஎம்கே, 2000 ஏடிஎம்கே, 2000 டிவிகே. நான் வந்து குடும்ப தலைவிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம், சுத்த தங்கம். என்ன சிரிக்கிற? அவன் நம்புவான், நான் நம்ப மாட்டேன். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? இந்த வரைஞ்சவன் என்னையவே மாதிரியா வச்சு வரைஞ்சிட்டான், ரோல் மாடலா. இந்த பாரு,
அந்த அவனுக்கு இது சீமான்னு தெரியாது, கொடுத்துட்டான். இப்பதான் ஆமா அவன் தான் அவனே உருட்டு நீ உருட்டு. என் சின்னத்தை அங்க போடுவான் இதை எடுத்துக்கிடுவான், மைக்க கொடுப்பான், அப்புறம் குச்சி எதேதோ கொடுத்தான். இப்ப விவசாயி அவனால பாரு தவிர்க்கவே முடியல, எண்ணெயவே சின்னமா கொடுத்து விட்டான். என்னையா இது ஏயா இப்படி மூட்டை அவுத்து போட்டுற? என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, அண்ணன் ஒரு தடவை தோத்து பார்த்தேன். பயப்படாத. எல்லாம் ஊரே வருதா மாப்ள? அட வரட்டும் மாமா, நீங்க வர. கொஞ்சம் அங்கேயே நில்லுங்க ப்ளீஸ். நண்பர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அதை தாண்டி யாரும் வரக்கூடாது ப்ளீஸ். ஏய் செல்லங்களா தங்கங்களா வாயை திறந்துறாங்கடா, வாயை திறந்துறாத. நீ வாயை திறந்துறாத, கொன்றுவேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் கொங்கு மண்டல தங்கங்களே, டே ஆஃப்டர் டுமாரோ 16th அன்னைக்கு நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு புக்கா வெளியிடுறோம். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நெசவாளர்களின் தயாரிப்புகளை நேரடியாக சர்வதேச சந்தைகளில் விற்பனை செய்வதற்காக அரசுக்கு சொந்தமான ஒரு உலகளாவிய இ-காமர்ஸ் பிராண்ட் உருவாக்கப்படும். நிலையற்ற நூல் விலை மற்றும் மின்சார நெருக்கடி சுமையை பகிர்ந்து கொள்ள கைத்தறி மற்றும் விசைத்தறி வைத்திருக்கும் ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வங்கி மூலம் நேரடியாக நமது டிவிக்கு அரசு வழங்கும். அடுத்து நம்ம எல்லாருக்கும் சோறு போடுற நம்ம தெய்வங்களான விவசாயிகளுக்கான அஜெண்டா கொஞ்சம் படிப்போமா? 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் உள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும். இப்ப நீ என்ன பண்ண போற? 5 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு பணியை நிறைவு செய்துள்ள அனைத்து தற்காலிக ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் எழுத்தர் பணியாளர்களை நமது டிவிக்கு அரசு பணி நிரந்தரம் செய்யும். உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க மகனுக்கு, உங்க பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். சரி ராஜா. ஐயோ கரையிறான் ஐயா. ஸ்டாலின் சார் மாதிரி ஏமாத்த மாட்டோம். இந்த மற்றும் பலர் மாதிரி அள்ளி விடுற அவசர அறிக்கைன்னு இல்லைன்னு சொல்றோம். சரி திமுகவும் மற்றும் பலரும் ஒண்ணுதான்னு நாம சொன்னோம் இல்லையா? அது ஏன்னு உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி 2 பேரும் விட்ட தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்க. ஒருத்தர் 10,000 கொடுத்தா இன்னொருத்தர் 8,000க்கு கூப்பன் கொடுக்கிறாரு. ஒருத்தர் ஃப்ரிட்ஜ் கொடுத்தா இன்னொருத்தர் ஃப்ரிட்ஜ் வாங்க டோக்கன் கொடுக்கிறாரு. டேய் என்னடா இங்க வந்து நிக்கிற? தள்ளுறா மோல. 2 பேருமே மீனவர்களுக்கு 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 2 பேருமே பெண்களுக்கு 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் மாமூல் வாங்குற இடத்துல வந்து பிச்சை எடுக்க வராத எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? பிச்சை எடுக்கிற இடத்துல மாமூல் வாங்க வராதீங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? இப்படி 2 பேரும் ஒரே தேர்தல் அறிக்கையை பேரை மாத்தி கலரை மாத்தி தந்திருக்கிறாங்க. இது இல்லாம பாருங்க குழந்தை மாதிரியா இருக்கா? இது வச்சவன பாருங்க. நீங்களே பயப்படுறீங்களா? போதைப் பொருள் இல்லா தமிழகம், பள்ளி கல்லூரிகளில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மன்றங்கள், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். போட்டாண்டா நங்கூரத்தை.
21 வயதாக இருக்கும் போது இவருடைய தந்தையார் நீ ஏன் இன்னும் திமுக கழகத்தில் சேரவில்லை என்று ஒரு டெலிகிராம் அனுப்பி இருந்தார்கள். எனக்கு பதில் சொல்ல அன்று தைரியம் இல்லை. இன்று நான் இந்த குடும்பத்தில் சேர்ந்து விட்டேன் என்பதுதான் உண்மை. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு ஒன்னா உடச்சுக்கிட்டா என்னைக்கு முடிக்கிறது? எப்படி போராடுவோம் போராடுவோம் சாகும் வரை போராடுவோம், கொந்தளிப்போம் கொந்தளிப்போம் கொந்தளிப்போம், எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை கொந்தளிப்போம். வருமான அப்படியே உங்க ஐயா பார்த்த மாதிரியே இருக்குடா. அந்த வீரம் அந்த கம்பீரம் அப்படியே இருக்குடா. பரம்பரடா நீ. என்னைக்கு ஒரு பெண் தனியாக நடுராத்திரியிலும் போராளோ அன்னைக்கு தான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. Meanwhile, அம்மா பிரேமலதா வாயாலே சொல்லிட்டாங்க, பெண் பாதுகாப்பு இல்ல, ட்ரக்ஸ் சேல்ஸ் அதிகமா இருக்கு. இதுக்கு மேல என்ன ஒரு தமிழ்நாடு அவங்களை வச்சுக்கிட்டே தன்னுடைய சொந்த கட்சி தலைவரை விமர்சிக்கணும்? எனக்கு தெரிஞ்சு திமுக இருக்கக்கூடிய துரைந்தன் அவங்க நினைக்கிறேன். கை கொடுங்க. எதுக்குடா கை கொடுங்க சொல்றேன். எதுக்கு? நீ பெரிய மாவீரனே. அதெல்லாம் கிடையாது. உனக்கு தெரியாதுனே. என்ன தெரியாது? ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டேனே. வல்லவன் ஒருவன் நான் தாண்டா. அவன் குடும்பக்காரா போயிடும். அம்மா அம்மா இந்த 5வது வாரம் அழிச்சு போண்டா. பேசிட்டு போய் வாயில அறிவீங்களா? அளவாடா இருக்கே. வேணாம். வில்லங்கத்தை விலைக்கு வாங்குறீங்க, நல்லது இல்ல. எல்லாம் மீறி போறீங்களா? ஒவ்வொரு தோளுக்கும் ஒரு தலை வரலாம். ஆஹா எரியறாங்க. ஆனா எங்க இருந்து எரியறாங்க தெரியலையே. வேணாம்டா, வலிக்குதுடா. வலிக்குதுங்களா? நிப்பாட்டு என்ன ராஸ்கல். சின்ன பிள்ளை தரமால இருக்கு. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. இப்படிதான் இந்த தாய் குலங்கள் கோலம் போடுறாங்களோ. கலர் காம்பினேஷன் கன்ஃபியூஸ் பண்ணுதே. கோலம் சூப்பரா இருக்கே. வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். இங்க இருக்கக்கூடிய மகளிரை நான் கேட்கிறேன், உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின், உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின், அண்ணன் 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 நான் தான் அண்ணன். ஓவர் அப்படின்னு சொல்லி பண்ணது வந்து ஹெவி வைரலா போச்சு சார். எங்களுக்காக ஒரு தடவை பண்ண முடியுமா? நான் சாதாரணமாக சொன்ன முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு காரில் ஏற போகிறேன், முடிஞ்சு சொல்லி எப்படின்னு அவ்வளோதான். அதுதான் அது ஒரு வைரல் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல நல்லா இருந்தது, அது எல்லா இடத்துலயும் நல்லா இல்லன்னு சொல்ல வரீங்களா? நல்லா இருக்கு. இந்த முறை கோயம்புத்தூர்ல 10 தொகுதிகள் வெற்றி பெற போவது உறுதி. அதுல அதிகமான வாக்கு எண்ணிக்கையில, அதிகமான வாக்கு வித்தியாசத்துல, கிணத்து கடவுல. சரி, பேசி முடிச்சுட்டு போகும்போது காட்டுறேன் போட்டோ. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். இந்த கோயம்புத்தூர் குசும் பண்ணுவாங்கல்ல, அதான் இது.
காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. போட்டோலாம் கிடையாது, போட்டோ இல்ல என்கிட்ட. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இங்க பாரு, இந்த போட்டோ நான் எடுத்துட்டு வரல, நீங்க தான் மேல இருந்து குக்கியில இருந்து குடுக்குறீங்க, என்கிட்ட கிடையாது. இந்த போட்டோக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, சரியா? நீங்க ஆசையா கேக்குறீங்க, நானும் காட்டிடுறேன். அவர் என்னதான் கண்ணாமண்ணான்னு திட்டுறாரு. ஏய், உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. சரி, என்ன போட்டோ அது? எனக்கு தெரியாது. ஓ, இந்த போட்டோவா? சரி, இதை விட இன்னொரு சூப்பர் மேட்டர் என்கிட்ட இருக்கு. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்ன போட்டோ தெரியுமா? டெல்லிக்கு போய் 4 கார் மாறி மோடிய போய் சந்திச்சுட்டு வெளில வரும்போது மூஞ்செல்லாம் மூடிக்கிட்டு அழுதுகிட்டு வெளில வந்தாரு. அந்த போட்டோ தான் இந்த போட்டோ. இப்பதான் புதுசா இருக்கு, சேர்ந்துருக்கீங்க. மாமா என்னடே, அவன் இன்னும் திருந்தல மாமா. இந்த போட்டோல நான் எடுத்துட்டு வரல, இதெல்லாம் என் கணக்குல வராது, சரியா? இந்த போட்டோ நீ வச்சுக்கப்பா, எனக்கு வேணாம். உருட்டு நீ உருட்டு. நண்பர் துறைமுக தொகுதி வேட்பாளர் சேகர் பாபு அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையே இல்லை என்ற அளவுக்கு அவர் சேவை அவருக்கு முன்னாடி இருக்கிறது. அவர் சொல்லிக்க மாட்டாரு, ஆனா நான் சொல்லலாம். ராஜராஜ சோழனையும் தாண்டி கோவில்களுக்கு கொடமுழுக்க பண்ணவர் இவரு. ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் நீ ஏன்டா அழுகுற? இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. நீதிக்கு துணை நிற்கும் இந்த திராவிட குடும்பத்தின் வரலாற்றை இளையவர்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். நீதி கட்சி என்றதில் தொடங்கி இன்று மக்கள் நீதி மையம் வரையில் திராவிடம் பரவி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இல்ல, இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. அப்படியே கிழிச்சு குப்பை. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. நல்லா இருந்துச்சா? என்னது இது? ஒரே பனிமூட்டமா இருக்கு. ஏய், ஹீலியம் கேஸ் பலூன் ஹே. பட்டா மாமே. டாடா பை, see you. You for the rice, I'm going to try. Okay. மிக்க நன்றி சொல்கிறார். அவர் கொடுத்த அரிசியை கொண்டு நான் சமைத்து பிரியாணி செய்வேன் என்று சொல்கிறார். ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? And the reason, brothers and sisters, is because he is controlled by the United States. காரணம் என்னென்றால் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்த இந்தியாவாக பார்க்கிறோம். ஏய், நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. He signed a deal between India and the United States that sold our country out. அவர்கள் நினைக்கிறார்கள் இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று. He gave away our data. அவர்களிடம் திட்டங்கள் இருக்கின்றன, தரவுகள் இருக்கின்றன. He sold our farmers. எல்லாவற்றையும் விற்றார்கள். And he sold our small and medium industry. எல்லா இருப்புகளை எல்லாம் விற்று தீர்த்து விட்டார்கள். Today, if Donald Trump tells Modi to jump, Modi jumps. மோடி எகிறுகிறார். விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை அழைத்து விட்டு விடுகிறார். எது? If Donald Trump tells Modi lie down, Modi lies down. மோடி அவர்கள் கீழே விழுந்திருக்கிறார். கீழே விழுந்து அவர் இந்தியாவிற்கு எதிரான வேலைகளை பார்க்கிறார். என்னடி இது? Thank you very much, and please support our candidates. Congress workers, please support the DMK and other parties who are in our alliance, and DMK workers and workers of other parties in the alliance,
Please support the Congress candidates. Thank you. All the best wishes. அனைவருக்கும் நன்றி. திமுகவை ஆதரியுங்கள். திமுக கூட்டணி அட பிக்காளிப்பல அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. நேத்து பார்த்த ஐயா கமலஹாசன் அவர்கள் போறார். யாருங்க? தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு போய் பிரச்சாரம் பண்றார். என்ன பேசுறாரு தெரியுங்களா? ராஜராஜ சோழனை விட அதிகமா குடமுழுக்கு பண்ணாராமா. ராஜராஜ சோழனையும் தாண்டி கோவில்களுக்கு குடமுழுக்கு பண்ணவர் இவரு. ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் ஐயா கமலஹாசன் அவர்களே, வாங்கின காசுக்கு அளவா கூவுங்க. வாங்கின காசுக்கு அவன் எவ்வளவு பாக்கெட்ல வச்சுட்டான். ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தான். எலெக்ஷன் பிரச்சார செலவுக்கு ஒரு நோட்டை வச்சான். அதுக்கு மட்டும் கூவுனா போகுது. எதுக்கு ஓவரா ராஜராஜ சோழன்? நீ ஏன்டா அழுவுற? இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் சார் அப்படின்னாரு, அடுத்தது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ட்டாரு. எனக்கு பகிர நாட்டு இந்த தலைவா பிரச்சனை வந்தப்போ கொடநாட்டில் போய் ஜெயலலிதா மேடத்தை பார்க்கறதுக்காக அம்மா அம்மா ரொம்ப மன்னிச்சுக்கீங்கம்மா, எப்படியாச்சும் எங்க தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்கம்மா அப்படின்னு பேசினார் இல்லைங்களா? டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. ஆனா யோசிச்சு பாருங்க, ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னாரு, ஏமாந்து போய் ஜெயலலிதா மேடத்தை ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கு? காதான வந்து கத்தினுங்கிற கொசு மாதிரி சொன்னதே சொல்லு. புட்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்டை வச்சு 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன் பார். வச்சாடா ஆப்பு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? மனுஷனாடா நீங்க எல்லாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. முதல் மாறும் வீதி மக்கள் மன்னனால வர நெருப்பா கோடி மக்கள் வசந்தி கோடிகள ஓடி கண்ணவராது வர பொறுப்பா. அங்க பாருடா கத்தி விளையாடுது பாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரோட செல்வ பெருந்தகை அவரது மணிமங்கலம் இல்லத்துல PF ஓட உதவியுடன் இந்த வருமான வரி சோதனையானது அவரது வீட்டுல நடைபெற்று வருகிறது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். இந்த நிலையில தான் தற்போது வருமான வரித்துறை தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் செல்வ பெருந்தகை தொடர்புடைய இடங்கள்ல எந்த விதமான சோதனையும் மேற்கொள்ளப்படவில்லையும், அவரது வீட்டருகே சென்று வேறொரு இடத்திற்கு சென்று விட்டதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோழன் திங்கிறியா பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு 4 பேர் எதிர்கட்சியினர் முடக்கக்கூடிய அச்சுறுத்தலை கொடுப்பதாக முதல்வர் அவர்களும் ஒரு ட்வீட் ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். மொக்கச்சாமி எங்கள சொம்பை நினைச்சியா போலீஸ்ல போட்டு விடுற? வீட்டை நல்லா பாரியா. செல்வ பெருந்தகை வீட்டில் சோதனை எதுவும் நடத்தவில்லை என வருமான வரித்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டை பூட்டி இருக்காங்கல்ல, பூட்டின வீட்டுலதான் இவ்வளவு நேரம் சவுண்ட கொடுத்தோமா?
இப்ப எதுக்கு நான் ஏமாய கடிச்ச? கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? மாற்று கட்சியில அதிலும் திமுக இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் தம்பில நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கான். திடீர் பாசத்துக்கு காரணம் இல்ல, நம்ம பங்காளி சண்டை எப்போ வச்சுக்கலாம், இந்த விஜயை மட்டும் விட்டுறாதீங்கன்ற அவன். இல்ல புரியல. நம்ம அடிச்சுக்கலாங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். எங்களை நீங்க திட்டுங்க, பிரச்சனை கிடையாது, அதை நாங்க பெருசா கண்டுக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு கூச்ச நாச்சமே கிடையாது, நாங்க துப்புன தொடச்சிட்டு போயிட்டே இருப்போம். பட் விஜயை விட்டுறாதீங்க, விஜயை நீங்க அடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. ஓஹோ, கதை இப்படி போகுதா? அதனால இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் இருக்கிற மொத்த திமுக காரனும் நாம கட்சிக்கிட்டா வாக்கு செலுத்த போறான். அவன் முடிவன்ட்டான். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. எனக்கு எவ்வளவு பேரம் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கிறதே 2000 கோடியில தான். ஃபேமிலிக்கு 1000 crores, பார்ட்டிக்கு 1000 crores பார்ட்டி ஃபண்ட். சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தம்பி சென்ட்ரல்ல யாருக்கு சொல்றாரோ மினிஸ்டர். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருப்பது பதவிக்காக அல்ல, என் மக்களின் உதவிக்காக. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. தொகுதிகளில் வெற்றி பெற போவது உறுதி. அதனால நீங்க கேட்கிற கேள்விக்கு நிச்சயம் புதிதாக மீண்டும் அண்ணன் நம்மளுடைய ஸ்டாலின் அண்ணன். சார் இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்கன்னா போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே, இவன் குழப்பம் என்ன விக்கிறோம்னே தெரியல. ஒரு நகைச்சீட்டு போடலாம், ஆனா இதே 2000 ரூபாய் ஆம்பளை கொடுத்தா வேட்டி சீட்டு போட முடியுமா? அத்தே கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன், தார் ஆயிருப்போமே. நீங்க அவரை வெற்றி பெற வச்சீங்கன்னா, ஒரு போன் கால் பண்ணீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்க வீட்டு முன்னாடி வந்து நிப்பாரு. மத்தவங்க எல்லாம் அப்படி கிடையாது. நீங்க ஏதாவது உதவி கேட்டீங்கன்னா நீ வந்து என் வீட்டுல வாங்கிட்டு போன்னு சொல்லுவாங்க. புரியுதா? உன் பேச்சுல திமிர் தெரியுது. அந்த வீட்டுக்குள்ளேயே நீங்க போக முடியாது. அது ஒரு பண்ணையார் வீடு, அது ஒரு பங்களா. அந்த வீட்டுக்குள்ள நாம போக முடியாது. வீட்டு வாசல்ல தான் நிக்க வைப்பாங்க. இப்ப ஒரு நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாதிரி கெத்தா தின்னா நிக்க முடியுமா? டெல்லியில போய் அவங்களை எடுத்து ஃபைட் பண்ண முடியுமா? டெல்லி நோ போயினா ஓடி போய் ஒளிஞ்சுக்குவோம். தமிழ் திரையுலகின் சார்பில் நடைபெற்ற கண்டன கூட்டத்தில் பலரும் ஆவேசமாக பேசினார்கள். அவர்களில் நானும் ஒருவன். 9 வருடங்களுக்கு முன்னால் நடந்த அந்த கண்டன கூட்டத்தில் நான் பேசிய அந்த வீடியோ பதிவை யூடியூபில் பார்த்ததாலும், நான் பேசிய சில வார்த்தைகளால் கன்னட மக்களின் மனம் புண்படுவதாக அவர்கள் கருதுவதாலும், அந்த சில வார்த்தைகளுக்காக 9 வருடங்களுக்கு பிறகு நான் கன்னட மக்களிடம் என் மனப்பூர்வமான வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. The AIDMK played a historic role in Tamil Nadu's progress. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. There were leaders in the AIDMK who truly represented the people of Tamil Nadu. சரி, என்னையா இதெல்லாம், என்ன இதெல்லாம்? இதுல 600 ரூபாய் பணம் இருக்கு, வச்சுக்க. அன்னை கொடுத்துருக்காங்கண்ணே. எவ்வளவு கொடுத்தாங்க? 800 ரூபாய் கொடுத்தாங்கண்ணே. 800 ரூபாய் இந்த 600 ரூபாய் சேர்த்தா காலையில் படிக்க டக்குன்னு சொல்ல வேணாமா? 1400 ரூபாய். 1400 ரூபாய் தாங்க. ஒரு பாக்கெட் ஓ, இனிமே பணம் வேணும்னா என் பாக்கெட்ல மட்டும் எடுத்துக்க. தி நெக்ஸ்ட் டே. இதெல்லாம் உனக்கு தான். இந்த புடி. அண்ணன் பணம் கொடுத்துட்டாருண்ணே. அப்ப நான் யாரா? நீங்களும் அண்ணன் தான் கொடுங்க. மீன்வைல் கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்கா. எது பெருசு அடிச்சு காட்டு. பயப்படாதீங்க மேடம், அண்ணன் யார் தெரியுமா? சும்மா சொலட்டி அடிக்கிற யானை. ஏப்ரல் ஃபூல். கீழே வா. வரமாட்டேன். கீழே வா. வந்தா என்ன அடிப்ப. மிக 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 முக்கியமான ஒரு நேரத்துல நாம இருக்கிறோம். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போற அந்த தேர்தலோட கடைசி பிரச்சாரம். ஸ்டாலின் சாரை வீட்டுக்கு அனுப்ப போற அந்த தேர்தலோட கடைசி பிரச்சாரம் செஞ்சிடலாம்.
செஞ்சுட்டா போச்சு. ஆமா, பின்ன இப்படிப்பட்டவங்களை வீட்டுக்கு அனுப்பாம பின்ன என்ன கோட்டைக்கு அனுப்புவாங்க? எத்தனை எத்தனை பொய்யான வாக்குறுதிகள். நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? திமுக. நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? பாஜக. அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல ஏதாவது மாறணுமா? அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல ஏதாவது மாறணுமா? ஒரு இன்ச்சு கூட மாறலையே. ஒரு இன்ச்சுனாலும் ஒரு இன்ச்சு தான். அதனால இந்த விஜய் ஒன்னு சொன்னானா அதுல இருந்து மாறவே மாட்டான். சும்மா இந்த ஸ்டாலின் சார் மாதிரி எல்லாம் கிடையாது. என்னைய வச்சே டெஸ்ட் பண்ணுங்கடா. ஒரு பக்கம் கலர் வேஷம் போட வேண்டியது, இன்னொரு பக்கம் காவி வேஷம் போட வேண்டியது. ஏணி சின்னத்துல ஒரு குத்து, தென்னமரம் சின்னத்துல ஒரு குத்து, ஆக மொத்தம் ரெண்டு குத்துன. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது. எப்போ சொன்னேன்? கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. இந்த தேர்தல்ல திமுக தோக்க போறது உறுதி. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. தோத்துட்டு அந்த ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் அந்த எஃபெக்ட் என்னவா இருக்கும்னு இப்பவே சொல்றேன். போய் மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுதா இல்லையான்னு பாருங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? பாஜகவோட முதல் அடிமை யாருன்னு போட்டி வேற. நீயா நானா, நானா நீயா, யாருக்கு யாருக்கும்? இந்த திமுகவுக்கும் மற்றும் பலருக்கும். ஸ்டாலின் சாரும் இந்த மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த கருத்து கணிப்புன்ற பேர்ல நிறைய அந்த கடுப்புல விட்ட கணிப்பெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல திமுக 300 சீட்டு ஜெயிக்குமா, மற்றும் பலர் 700 சீட்டு ஜெயிக்குமா? யோ எங்கேயா இருக்கு இத்தனை சீட்டு? குர்ட்டா மேட்டுக்கு சும்மா அடிச்சு விடுறது. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? எங்கடா போனீங்க கடுப்புல விட்ட கணிப்பாளர்களே? எங்க போனீங்க? சும்மா டர்னா டர்தான். நம்ம வீட்டு புள்ள விஜய், நம்ம வீட்டு புள்ள விஜி அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்க காதுல விழலையோ? இந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லிராதுன்ட்டு 2 பேரும் நல்லா கவனிச்சு அமிச்சாங்களோ? கருத்து கணிப்பு, கடுப்புல விட்ட கணிப்பு, என்ன விட்டாலும் திமுகவும் இந்த மற்ற பலரும் மண்ண கவ்வ போறது உறுதி. ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ இப்போ. அதனால மக்களே உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், ஸ்டாலின் சார் கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை பண்ணுங்கடா கண்ணு. அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா விஜய் வெளியவே வரமாட்டாராம். இது யார் சொல்றா? இந்த மற்றும் பலர் கட்சியில் ஒருத்தர் இருக்கிறார்ல, 10 தடவை தோத்து போனாரு, இன்னமும் திருந்தாத ஒருத்தர். அவரு சொல்றார், ஐயா அனுபவசாலி அவர்களே, இந்த சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த தொகுதியில மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில நின்று உங்களால ஜெயிச்சு காட்ட முடியுமா? ஒரு பாஜக மந்திரி ஒருத்தர் சொல்றாரு, விஜய் என்னப்பா விஜய் நடிகன். ஆமா நான் நடிகன் தான், இப்ப யாரும் இல்லைன்றா. இப்ப என்னடா உனக்கு? என்னப்பா வாடா போடா மரியாதை பின்ன எப்படா உன்னை கூப்பிடுறது? உனக்கு என்னடா மரியாதை? யாருடா? என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி. ஆனா நான் அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கல, அரசியல் நான் நடிக்கல. ஒன்றிய அரசோட பவரை கையில வச்சுக்கிட்டு திமுகவோட ஒரு நாடகம், மற்றும் பலரோட ஒரு நாடகம். அப்ப உங்க எல்லாரையும் ஒரு டேஞ்சரான நாடக கம்பெனின்னு சொல்லாமா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டுல இருக்கிற வீணா போனதையெல்லாம் தூக்கி வீசி எறிவோம் தெரியுமா? அந்த மாதிரி இந்த தேர்தல்ல 75 வருஷ பவள விழா பாப்பாவையும் 55 வருஷ பல்லாங்குழி பாப்பாவையும் தூக்கி வீசி எறிவோமா? இந்த ஜில்லாவிலேயே இதுதான் அறுத பழசு. இத தூக்கி போனா தீயில போட்டு போகிய கொண்டாட போறேன். நீங்க இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுறது, மற்றும் பலருக்கு ஓட்டு போடுறது, பாஜகவுக்கு ஓட்டு போடுறது, யாருக்கு ஓட்டு போட்டாலும் சுத்தி நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி தான். நம்ம கிட்டே போடுறேன். இப்ப நான் கரூர் விஷயத்துக்கு வரேன். என்னமோ நாங்க அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துலலாம் நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம் வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேலே பழி தூக்கி போடுறீங்க, லேட்டாக வந்துட்டாருன்னு. வெக்கமா இல்லை? நீங்கள் தான் எதுவுமே பண்ணல சார். அப்புறம் ஏன் சார் கரூர் பகுதியில் மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமையை ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சிங்க?
வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கலானே. வணக்கம். வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேர்தல் பிரச்சாரம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு பூரா நான் மக்களை சந்திச்சாலும் இந்த வீடியோ மூலமா சில விஷயங்களை உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். நல்லா பாரு, மனசு விட்டு பேசு. 2021 இதே மாதிரி ஒரு சட்டமன்ற தேர்தல். அந்த சமயத்துல சில பேரு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொன்னாங்க. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. கலைஞரோட என்னை எப்பவுமே ஒப்பிட முடியாது. அவரை நான் அப்பான்னு கூப்பிட்டதை விட தலைவர்னு கூப்பிட்டதும் அதிகம். ஆமா, இது உங்க வீட்டுல மட்டும் தான் நடக்குது. தமிழ்நாட்டை வஞ்சிக்க நினைக்கிறவங்களுக்கும் நம்மளோட வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறவங்களுக்கும் நான் என்னைக்குமே டேஞ்சர் தான். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. நம்ம கிட்ட காசு இருந்தா எடுத்துப்பாங்க, நிலம் இருந்தா பிடிங்கிப்பாங்க. ஆனா படிப்பு மட்டும் யாராலையும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாதுன்னு ஒரு சினிமா வசனம் இருக்கு. அது 100க்கு 100 உண்மை. நான் உங்க அப்பாவா, அண்ணனா, தம்பியா, ஒரு தோழனா உங்ககிட்ட உரிமையோடு கேட்கிறேன். மீண்டும் இந்த நல்லாட்சி தொடர உதயசூரியன் சின்னத்திலும் எங்களது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சின்னத்திலும் வாக்களிச்சு வெற்றி பெற செய்யுங்க. என்ன இதெல்லாம்? எஜமான், உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. The people of Tamil Nadu hate BJP. You hate BJP or not? You hate BJP or not? People don't want BJP. Tamil Nadu does not want BJP. எப்படி 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 நல்லா கண்ணு காட்டு. பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். சரித்தே, நல்ல சவனா கிளம்பி போவோம். சும்மா காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு வீட்டுல இருக்கிற சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏத்து வீட்டுக்காரங்க, அங்கிள், ஆண்டி எல்லாரையும் சந்தோஷமா கூட்டிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டினை ஒரு அழுத்த அழுத்துங்க. அப்படி அறக்க பறக்க முடியாடுற? இதுல தேட்டர் டிக்கெட் கொடுக்குறாங்க. அவுட்டோசியா? சாரிங்க, நான் உண்மையில இந்த தியேட்டர் நினைப்புல உள்ள வந்துட்டேன். நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிறத சொல்லிவிட்டு உனக்கு. வாக்குச்சாவடி மையத்தில் நடிகர் அஜித் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். முதலாவது ஆளாக 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே அவர் வாக்குச்சாவடி மையத்துக்கு வந்து தன்னுடைய வாக்குப்பதிவை பதிவு செய்திருக்கிறார். நடிகர் அஜித் குமார் வாக்களித்த பின்னர் அளித்த அந்த பேட்டியின் போது அஜித்திடம் மாற்றம் வேண்டுமா, அஜித் மாற்றம் வேண்டுமா என்று கேட்டதற்கு நோ நீட், தேவையில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். நோ நீட் என்று அஜித் பேட்டியளித்தது நல்ல கருத்து என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். நல்ல கருத்துன்னு சொல்லியிருக்காரு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. நோ நீட், அதாவது மாற்றம் தேவையில்லை என்று கூறியதாக தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் அப்படியான தகவல் தவறானது என்று விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். மாற்றம் தேவையில்லை என்று அஜித் கூறவில்லை என மேலாளர் சுரேஷ் சந்திரா விளக்கம் கொடுத்துள்ளார். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. செல்போனை மூஞ்சிக்கு நேர காட்டி காட்டி என்ன பண்றான்? ஹலோ, புதுசா ஒரு மொபைல் எடுத்திருக்க மச்சான், 13,000 ரூபாடா. தேவர் கேமரா மொபைல். இதுக்கப்புறம் எதிர்பிடிக்கும் போதெல்லா சும்மா சக்கு சக்கு சக்குன்னு போட்டோ எடுக்கிறவங்க எல்லாரையும் ப்ளூடூத் வழியா போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை.
உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? 1 2 3 கோட் வேர்ட் அக்செப்டட். தேங்க்யூ. இன்னைக்கு எல்லாரும் ஒயிட் அண்ட் ப்ரௌன், அது என்ன கிடக்குன்னு தெரியல. முதலமைச்சர், வேட்பாளர், விஜய் இந்த காஸ்டியூம்ல, விஜயோட காஸ்டியூம்ல இது நியூ பொலிட்டிக்கல் காஸ்டியூமா தெரியல. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. சார் மாற்றம் வருமா? மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. மாற்றம் வருமா? ஆட்சி மாறும் சொல்றீங்களா? மாவை வச்சு சும்மா மட்டும் வாழ வர கட்டி எடுத்து சொல்றேன். வா தாத்தா சிக்கிட்டே வா. வா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.